ஹாய், இன்றைக்கி கண்டிஷன் ஃபார் ஸ்டெபிலிட்டி ஆஃப் அன் ஆட்டம் தான் பார்க்க போகிறோம். நமக்கு வந்து யூஸ்வலாக தெரியும், ஒரு ஆட்டம் அப்படின்னா சென்டரில் வந்து நியூக்ளியஸ் இருக்கும், வெளியில் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரானோட சார்ஜ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நெகட்டிவ், உள்ளே இருக்க ப்ரோட்டானோட சார்ஜ் வந்து பாசிட்டிவ். அப்போ ரெண்டு ஆப்போசிட் சார்ஜ் உள்ளே இருக்கும்போது தர் இஸ் அட்ராக்ஷன் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? அதுக்கு பேர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த அட்ராக்ஷன் அதிகமாக இருந்ததுன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த பாத்தை விட்டு உள்ளுக்குள்ளே வந்துடாதா அப்படின்ற கொஷினுக்கான ஆன்சர் தான் இந்த கண்டிஷன் ஃபார் ஸ்டெபிலிட்டி ஆஃப் அன் ஆட்டம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னா இல்லை, இது கூட சேர்ந்து ஒரு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸும் இருக்கும். அதாவது மையத்தை விட்டு வெளியில் போகிற ஒரு ஃபோர்ஸ், மைய விலக்கு விசை வந்து இங்கே எலக்ட்ரான் மேலே செயல்படும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த எலக்ட்ரான் வந்து வெளியே போகவும் பார்க்கும், இங்கே ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷனும் இருக்கும். அப்போ இப்படி இந்த ரெண்டு ஃபோர்ஸும் இருந்தும் எப்படி எலக்ட்ரான் வந்து ஒரு சர்க்குலர் ஆர்பிட்டில் ரிவால்வ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ரெண்டு ஃபோர்ஸும் வந்து ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா? F1 is equal to F2 இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அதனால் அந்த சர்க்குலர் ஆர்பிட்டில் ரிவால்வ் ஆக முடியும். ஸோ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். எஸ், என்ன அப்படின்னா இங்கே ஒரு பையன் இருக்கான், இங்கே ஒருத்தவன், இங்கே ஒருத்தவன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சென்டரில் இருக்கவன் மேலே இந்த ஃபர்ஸ்ட்டாக இருக்கவன் ஒரு பிடிச்சி வந்து அவனோட கையை பிடிச்சி இப்படி இழுக்கிறான். ஓகேவா? இவனும் பிடிச்சி இழுக்கிறான். சப்போஸ் இவனோட ஃபோர்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா இவன் வந்து இப்படி வரணும். சப்போஸ் இவனோட ஃபோர்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா இவன் இப்படி போகணும். ஓகேவா? ஸோ அப்போது எந்த டைமில் அவன் ஸ்டேபிளாக நிற்பான்? இங்கே இந்த ரெண்டு பேரோட ஃபோர்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும்போது, தட் இஸ் F1 is equal to F2 இருக்கும் பட்சத்தில், F1 is equal to F2 இருக்கும் பட்சத்தில் அவன் வந்து ஸ்டேபிளாக இருப்பான் அப்படின்னு வந்து நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அதே சேம் திங் தான் இங்கேயும் நடக்குது. ஸோ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷன் ஃபோர்ஸை நம்ம வந்து ஒரு ஈக்குவேஷன் மூலியமாக எழுதலாம். அது வந்து கூலும்ஸ் லா வச்சு தான் நம்ம எழுத போகிறோம். எப்படி எழுதலாம் அப்படின்னா, தட் இஸ் வந்து இங்கே இருக்க Z நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் இருக்குது. ஸோ அதனால் Z, ஓகேவா, ப்ரோட்டானோட சார்ஜ் E+ன்னு போட்டுக்கலாம். அகெயின் வந்து ஒரு எலக்ட்ரானோட சார்ஜு இன்ட்டு ஒரு எலக்ட்ரான், இது ப்ளஸ் இது மைனஸ், டிவைடட் பை 4πε0 r². ஸோ இதை நம்ம இன்னும் எப்படி எழுதலாம் அப்படின்னா ZE² டிவைடட் பை 4πε0 r². ஸோ கூலும்ஸ் லா படி இங்கே இருக்க ப்ரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் இடையில இருக்க அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த ஃபோர்ஸ் கண்டிப்பாக அங்கே இருக்க சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்க்கு வந்து ஈக்குவலாக இருக்கணும். தட் இஸ் mv²/rக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இதுதான் அந்த எலக்ட்ரான் சர்க்குலர் ஆர்பிட்டில் சுற்றி வர்றதுக்கான ஒரு கண்டிஷன். எஸ், தேங்க்யூ.